Good morning students. Now we are going to biozoology class, 5th lesson, molecular genetics. Previous class we are discussed about 3 steps of mechanism of translation. மூலக்கூறு மரபியல். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் மொழிபெயர்த்தலின் 3 படிநிலைகளை பார்த்தோம். Now this class we are discussing about regulation of gene expression. This class we are discussing about regulation of gene expression. இந்த வகுப்பில் மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதல் என்பதை பார்ப்போம். We have previously established how DNA is organized into genes, how genes store genetic information, and how this information is expressed. These are all already we are discussed about the previous class. DNA மரபணுக்களாக அமைந்திருப்பதையும் அதில் எவ்வாறு மரபு தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன என்பதையும் அத்தகவல் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதையும் முந்தைய பாடங்களில் விளக்கினோம். We now consider the most fundamental issues in molecular genetics. மூலக்கூறு மரபியலின் அடிப்படை சிக்கலான மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதல் குறித்து இனி காணலாம். How is genetic expression regulated? மரபியலின் வெளிப்படுத்துதல் மற்றும் நெறிப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பார்ப்போம். The evidence is the support of the idea that the genes can be turned on and off is the very convincing. இந்த மரபணுக்களை உசுப்பவும் டேர்ன் ஆன், மரபணுக்களை அணைக்கவும் டேர்ன் ஆஃப் இயலும் என்னும் கருத்துருவிற்கான சான்று மிக நம்பிக்கையை அளிக்கிறது. கருத்துருவிற்கான சான்று மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. வெரி கன்வின்சிங், மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. The regulating of this gene expression has been extensively studied in the prokaryotic, especially in the E. coli. மரபணு வெளிப்பாடு மற்றும் அவற்றை நெறிப்படுத்துதல் குறித்து புரோகேரியாட்டிகளில் அதிலும் குறிப்பாக ஈகோலையில் விரிவாக ஆராயப்படுகிறது. The gene expression can be controlled or regulated at the transcription or the post transcriptional or the translation level. பொதுவாக படியெடுத்தல் மொழிபெயர்த்த நிகழ்வின் போது மரபணுவின் வெளிப்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது நெறிப்படுத்தப்படுகிறது. கண்ட்ரோல்ட் ஆர் ரெகுலேட்டட். கண்ட்ரோல் கட்டுப்படுத்துதல், ரெகுலேட் நெறிப்படுத்தப்படுகிறது. தற்போது now this we are going to discuss the regulation of the gene expression at the transcriptional level. தற்போது படியெடுத்தலின் போதே மரபணு வெளிப்பாடு நெறிப்படுத்துவதை விரிவாக பார்க்கலாம். Here we are going to discuss the regulations of the gene expression at a transcriptional level. தற்போது படியெடுத்தலின் போது மரபணு வெளிப்பாடு நெறிப்படுத்துவதை விரிவாக விவாதிக்கலாம். Usually a small extracellular and intracellular metabolites that trigger initiation and inhibitions of gene expression. வழக்கமாக மரபணு வெளிப்பாட்டை தூண்டுதல் அல்லது தடை செய்தல், இனிசியேஷன் தூண்டுதல் அல்லது இன்ஹிபிஷன் தடை செய்தல் ஆகியவை செல்வெளி அல்லது செல் உள் வளர்சிதை மாற்ற பொருள்கள் செய்கின்றன. தூண்டுதல் அதாவது யூசுவலி ஸ்மால் எக்ஸ்ட்ராசெல்லுலார் செல்வெளி ஆர் இன்ட்ராசெல்லுலார் செல் உள் வளர்சிதை, த மெட்டபாலிட்ஸ் செல்வெளி அல்லது செல் உள் வளர்சிதை மாற்றம், த ட்ரைகர் இனிசியேஷன் ஆர் இன்ஹிபிஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். அதாவது
வழக்கமாக மரபணு வெளிப்பாட்டை தூண்டுதல் அல்லது தடை செய்தல் ஆகியவற்றை செல் வெளி அல்லது செல் உள் வளர்சிதை மாற்ற பொருள்கள் செய்கின்றன. The cluster of the gene. What is meant by operon? The operons means a cluster of gene with the related functions is called as the operon. This is the importance of the 2-mark question. What is meant by operon? The operon means a cluster of gene with related functions are called operon. அதாவது ஓப்ரான்கள் என்பது தொடர்புடைய வேலைகளை செய்கின்ற மரபணு கூட்டத்திற்கு ஓப்ரான்கள் என்று பெயர். தொடர்புடைய வேலைகளை செய்கின்ற மரபணு கூட்டத்திற்கு ஓப்ரான்கள் என்று பெயர். They usually transcribe a single mRNA molecule. அவை பொதுவாக ஒரு தூது RNA மூலக்கூறை படியெடுக்கின்றன. They are usually transcribed a single mRNA molecule. அவை பொதுவாக ஒரு தூது RNA மூலக்கூறை படியெடுக்கின்றன. In E. coli, nearly 260 genes are grouped into 75 different operons. அதேபோல ஈகோலையின் ஏறத்தாழ 260 மரபணுக்கள் 75 வெவ்வேறு ஓப்ரான் குழுக்களாக உள்ளன. What is meant by operon? The operons means, I already told you, the cluster of gene with related function are called operon. தொடர்புடைய வேலைகளை செய்கிற மரபணு கூட்டத்திற்கு ஓப்ரான் என்று பெயர். This is the important for 2-mark question. Then structure of operon. The each operon is a unit of a gene expression and regulation and consists one or more structural gene and adjacent operator gene that controls the transcriptional activities of the structural gene. ஓப்ரான் அமைப்பு மரபணு வெளிப்பாடு மற்றும் நெறிப்படுத்தலுக்கான. ஓப்ரான் இஸ் த யூனிட் ஆஃப் த ஜீன் எக்ஸ்பிரஷன். மரபணு வெளிப்பாடு மற்றும் நெறிப்படுத்தலுக்கான நெறிப்படுத்தலுக்கான அலகே ஓப்ரான் ஆகும். இவ் அலகில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு மரபணுக்களும் அதனை அடுத்த அமைப்பு மரபணுவின் படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் இயக்கி மரபணுவும் அமைந்துள்ளன. It is consists of one or more structural gene அமைப்பு மரபணு and adjacent operator gene. அதனை அடுத்து அமைப்பு மரபணுவின் படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் இயக்கி மரபணுவும் அடங்கியுள்ளன. ஆப்ரேட்டர் ஜீன் இயக்கி மரபணுவும். The control the transcriptional activities the structural gene. அப்போ அமைப்பு மரபணுவின் படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் இயக்கி மரபணுவும் அடங்கியுள்ளன. This is the structure of the operon. So what are the structure of this? The structural gene code for the protein, rRNA and tRNA required by the cell. அதாவது செல்லுக்கு தேவைப்படும் புரதங்கள் ரிபோசோம் RNA மற்றும் கடத்து RNA ஆகியவற்றை அமைப்பு மரபணுக்கள் குறியீடு செய்கின்றன. This is the first step of this. செல்லுக்கு தேவைப்படும் புரதங்கள் ரிபோசோம் RNA மற்றும் கடத்து RNA ஆகியவற்றை அமைப்பு மரபணுக்கள் குறியீடு செய்கின்றன. Then second one is the promoter or the signal sequence in the DNA that initiate the RNA synthesis. RNA உற்பத்தியை தொடக்கி வைக்கிற டிஎன்ஏவில் உள்ள சமிக்கை வரிசைகள் ஊக்குவிப்பான் ஆகும். The RNA polymerase bind to promoter the period to this the initiation of transcription. படியெடுத்தல் தொடங்குவதற்கு முன்பு ஊக்குவிப்பான் புரோமோட்டார் RNA polymerase ஊக்குவிப்பானுடன் RNA polymerase இணைகிறது. RNA polymerase bind to the promoter the period to the initiation of transcription.
This is the second steps. Then third one, the operator. The operator or the present between promoter and structural gene. அதாவது அமைப்பு மரபணுக்களும் ஊக்குவிப்பான்களுக்கும் இடையே இயக்கிகள் அமைந்துள்ளன. ஆப்ரேட்டர் இயக்கிகள். The operator are present between the promoter and structural gene. இயக்கிகள் அமைப்பு மரபணுக்களுக்கும் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அமைப்பு மரபணுக்களுக்கும் ஊக்குவிப்பான் ப்ரொமோட்டாருக்கும் இடையில் காணப்படுபவை இயக்கிகள் ஆப்ரேட்டர்ஸ். The repressor protein bind to the operator region of the operon. ஓப்ரானின் இயக்கி பகுதியில் அடக்கி புரதம் பிணைந்துள்ளது. ரெப்ரஸார் அடக்கி புரதம் பிணைந்துள்ளது. The repressor protein bind to the operator regions of the operon. ஓப்ரானின் இயக்கி பகுதியில் அடக்கி புரதம் ரெப்ரஸார் புரதம் பிணைந்து காணப்படுகிறது. ஓப்ரானில் ஆப்ரேட்டார் இயக்கி பகுதியில் அடக்கி புரதம் ரெப்ரஸார் புரோட்டீன் இணைந்து காணப்படுகிறது. This is the third points of this. Now come to this diagram. This is the structure of operon. This is the structure of operon. This is the promoter. This is the promoter. ஊக்குவிப்பான். This is the operator இயக்கி. This is the structural gene ZYA structural gene. This is the RNA polymerase. The RNA polymerase is to this bind to the promoter. Then to the repressor. This is the repressor adaki. So this is the structure of the operon. This is the structure of the operon. Now come to this topic. The lacoperon, lactose. Lacoperon, lactose operon. The metabolism of the lactose in the E. coli require the three enzymes. The metabolism of the lactose in the E. coli, that is called as the lacoperon. The lactose get the metabolism of the lactose in the E. coli require the three enzymes: permease, beta galactosidase and transacetylase. With the help of this, the lactose get this the metabolism. So that is called as the lacoperon. So that is called as the lacoperon. அதாவது செல்களில் லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பெர்மியோஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ் மற்றும் டிரான்ஸ்அசிட்டிலேஸ் ஆகிய 3 நொதிகள் தேவைப்படுகிறது. இவற்றின் மூலமாக லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றம் அடைகிறது. அதனால் இவற்றை லாக்கோப்ரான் எனப்படுகிறது. ஓகே. Now the enzyme is the permease is need for the entry of the lactose into the cell. அதாவது இந்த பெர்மியஸ் என்கின்ற நொதி லாக்டோஸ் செல்லுக்குள் லாக்டோஸ் நுழைவதற்கு இந்த பெர்மியஸ் என்கின்ற நொதி பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன். Then second one, beta galactosidase. The second enzyme bring about the hydrolysis of the lactose to the glucose and galactose. இரண்டாவது நொதியான பீட்டா கேலக்டோசிஸ் என்னும் நொதி லாக்டோஸை குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக மாற்றும் நீரார் பகுப்பு வினைக்கு இந்த இரண்டாவது நொதி பீட்டா கேலக்டோசிடேஸ் என்னும் நொதி பயன்படுகிறது. Then third one is, while the transacetylase
the transfer of the acetyl group from acetyl-CoA to the beta galactosidase. Third மூன்றாவது நொதி டிரான்ஸ் அசிட்டிலேஸ் என்னும் நொதி அசிட்டைல் CoAவிலிருந்து அசிட்டைல் குழுவை பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு இடமாற்றம் செய்வதற்கு பயன்படுகிறது. These are all the three important functions of the enzyme. இது மூன்று முக்கிய நொதிகளினுடைய பணிகளாகும். Now come to this diagram. This is the structural gene. I already told you. This is the promoter. ஊக்குவிப்பான். operator இயக்கி. This is the structural gene. அமைப்பு gene. ஜற்று YA. ஜற்று produce the beta galactosidase, the enzyme. ஜற்று என்கின்ற அமைப்பு ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்கின்ற நொதியை உற்பத்தி செய்கிறது. ஒரு நொதி காணப்படுகிறது. Then Y have the permease. Then A transacetylase என்கிற நொதி. The first one is the permease. Permease என்கின்ற நொதி. The permease used the lactose when the lactose is the entered to the cell with the help of the permease. Lactose செல்லுக்குள் நுழைவதற்கு permease பயன்படுகிறது. permease என்கின்ற நொதி பயன்படுகிறது. The next one is the beta galactosidase. பீட்டா கேலக்டோசிடேஸ் என்பது லாக்டோஸை குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக நீரார் பகுப்பு வினைக்கு பயன்படுகிறது. The beta galactosidase is used for when this the hydrolyze of the lactose to the glucose and galactose. And the third one is the transacetylase. The transacetylase is used to when the transfer of the acetyl group from acetyl-CoA to beta galactosidase. The transacetylase acetyl-CoA. The acetyl-CoA is the acetyl group. Then this the transfer to this the beta galactosidase. அதாவது அசிட்டைல் CoAவிலிருந்து அசிட்டைல் குழுவை பீட்டா கேலக்டோஸிற்கு இடமாற்றம் செய்வதற்கு இந்த டிரான்ஸ்அசிட்டிலேஸ் பயன்படுகிறது. This is the importance of this. Now come to this the topic. The lactoferrin consists of one regulator gene, I gene, referred to this the inhibitor, and the promoter site P and the operator site O. Beside there, three structural gene, namely LAC-ZY and LAC-A. The LAC-Z gene the code for beta galactosidase, and LAC-Y gene the code for permease, and A gene the code for transacetylase. This is the structure of lactoferrin. I already told you. Now come to this the diagram. This is the structure of the lactoferrin. This is the P means promoter. And having this the O means operator. I gene for inhibitor. This is the I gene for inhibitor. And have the three structural gene, மூன்று அமைப்பு ஜீன்கள்.
So the first one is the ZYA having this the 3 structural gene. The ZR having this the code for beta galactosidase, and then the Y gene for permease, code for the permease, and A gene code for transacetylase, the transacetylase. So having this the 3 enzyme, this is the importance of this the structure of லாக்கோப்ரான். அதாவது இவற்றில் லாக்கோப்ரான் அமைப்பு, லாக்கோப்ரானின் நெறிப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி மரபணு, லாக்கோப்ரானில் ஒரு நெறிப்படுத்தி மரபணு. ஐ என்பது தடைப்படுத்தியை குறிக்கும். ஐ தடையை குறிக்கக்கூடியது. ஊக்குவிப்பான் பி. தென் ஹேவிங் திஸ் த இயக்கி ஓ ஆப்ரேட்டார், இவையென்று 3 அமைப்பு ஜீன்கள் லாக் ஜற்று ஒய் ஏ அமைப்பு மரபணுக்கள் காணப்படுகின்றன. முறையே ஜற்று having this the beta galactosidase, Y have the permease, and A என்ற மரபணு டிரான்ஸ்அசிட்டிலேஸ் போன்ற நொதிகள் குறியீடுகளை கொண்டுள்ளன, நொதிகளுக்கான குறியீடுகளை கொண்டுள்ளன. ஓகேங்களா? Now the Jacob monad, and monad proposed a classical model of லாக்கோப்ரான். ஜேக்கப் மற்றும் மோனாட் ஆகியோர் மரபணு வெளிப்பாட்டையும் நெறிப்படுத்துவதையும் விளக்க ஈகோலையை கொண்டு லாக்கோப்ரான் மாதிரியை முன்மொழிந்தார். The Jacob and Monod proposed a classical model of லாக்கோப்ரான் to explain gene expression and regulation in E. coli. The லாக்கோப்ரான் is the Jacob and Monod proposed a classical model of லாக்கோப்ரான் to explain the gene expression and regulation in E. coli. அதாவது ஜேக்கப் மற்றும் மோனாட் ஆகியோர் மரபணு வெளிப்பாட்டையும் நெறிப்படுத்துவதையும் விளக்க ஈகோலையை கொண்டு லாக்கோப்ரான் மாதிரியை முன்மொழிந்தார். This is the importance of the 1 mark question. In லாக்கோப்ரான், the polycystonic structural gene is regulated by the common promoter and a regulatory gene. அதாவது லாக்கோப்ரான் மாதிரியில் பாலிசிஸ்டானிக் அமைப்பு மரபணுவின் செயலை ஒரு ஊக்குவிப்பான் மற்றும் ஒரு நெறிப்படுத்தி மரபணு ஆகியவை நெறிப்படுத்துகின்றன. In லாக்கோப்ரான், the polycystonic structural gene is regulated by a common promoter and a regulatory gene. லாக்கோப்ரான் மாதிரியில் பாலிசிஸ்டானிக் அமைப்பு மரபணுவின் செயலை, பாலிசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் செயலை ஒரு ஊக்குவிப்பான் மற்றும் நெறிப்படுத்தி, ஒரு ப்ரொமோட்டார், ஊக்குவிப்பான்னா ப்ரொமோட்டார், அண்டு ரெகுலேட்டரி ஜீன் நெறிப்படுத்தி, ஒரு நெறிப்படுத்தி மரபணுவை நெறிப்படுத்துகின்றன. When the cells is they are using its a normal energy source, the glucose, அதாவது வழக்கமாக குளுக்கோஸை ஆற்றல் மூலமாக செல் பயன்படுத்துகிறது. When the cell is using the normal energy source as a glucose, இவற்றுக்கு வழக்கமாக குளுக்கோஸை ஆற்றல் மூலமாக பயன்படுத்துகிறது.
குளுக்கோஸை ஆற்றல் மூலமாக பயன்படுத்துகிறது. The I gene is the transcripts a repressor mRNA and after its their translation the repressor protein is the produce. Repressor protein is the produce. இதில் I மரபணு அடக்கி தூது ஆர்என்ஏவை படியெடுக்கிறது. இது மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதன் விளைவாக அடக்கி புரதம் உற்பத்தியாகிறது. ஐ மரபணு அடக்கி தூது ஆர்என்ஏவை படியெடுக்கிறது. இது மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதன் விளைவாக அடக்கி புரதம் உற்பத்தியாகிறது. அடக்கி புரதம் உற்பத்தியாகிறது. The I gene is the transcript the repressor mRNA and after the translation the repressor protein is the produce. Repressor protein is the produce. Now come to this the diagram. Now come to this the diagram. When having this the I protein, the I gene, the I gene, the transcript the repressor mRNA. The I gene is the transcripts the repressor mRNA, and after the translation, the repressor protein is the produced. After that, the repressor mRNA is the produced the repressor protein. The I gene transcripts the repressor mRNA. After the translation, after its the translation is the produced the repressor protein. Repressor protein is the produced. அதாவது இவற்றில் I என்பது I என்ற மரபணு அடக்கி தூது ஐ என்ற மரபணு அடக்கி தூதாரண்யே ரெப்ரஸார் தூதாரண்யவை ரெப்ரஸார் அடக்கி தூதாரண்யவை படியெடுக்கிறது. ஐ என்ற மரபணு ரெப்ரஸார் mRNA அடக்கி தூதாரண்யவை படியெடுக்கிறது. இது மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதன் விளைவாக மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதன் விளைவாக அடக்கி புரதம் ரெப்ரஸார் புரோட்டீன் த ரெப்ரஸார் புரோட்டீன் இஸ் த ப்ரொடியூஸ் repressor protein is the produced. This is the importance of this. Now come to this the topic. It binds the operator region of the operon that prevents their translation. As a result, the beta galactosidase is not yet produced. It's not yet produced. அதன் பிறகு இப்புரதம் ஓப்ரானின் இயக்கி பகுதியில் பிணைவதால் மொழிபெயர்ப்பு தடுக்கப்படுகிறது. இதனால் பீட்டா கேலக்டோசிடேஸ் உற்பத்தி ஆகுவது இல்லை. Now come to this diagram. So the first the I gene is the produce the repressor mRNA. After that is the produce the repressor protein during the translation. The I gene is the transcripts the repressor mRNA. After the translation,
is the produce the repressor protein. Repressor protein is the protein. Repressor protein உற்பத்தி ஆகிறது. Then this the repressor is the when bind to the operator. When the repressor is the produce the when the operator region the operon. When this the it bind to this the repressor is the bind to this the operator region in the operon. The repressor when the repressor protein now bind to this the operator of the operon, now prevention of the translation. Now prevention of the translation. As a result, beta galactosidase is not yet produced. அதாவது ஐ ஜீன் ஐ மரபணு அடக்கி தூதாரண்யவை உருவாக்கி பிறகு அடக்கி புரதத்தை உற்பத்தி செய்கிறது. டூரிங் த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பின் போது பிறகு இந்த அடக்கி புரதம் ஓப்ரானில் உள்ள இயக்கியுடன் இணைகிறது. ஓப்ரானில் உள்ள இயக்கி பகுதியில் பிணைப்பதால் மொழிபெயர்ப்பு தடுக்கப்படுகிறது. இதனால் பீட்டா கேலக்டோசிஸ் உற்பத்தியாகுவது இல்லை. This is the concept of this. Now in the absence of this the perforated carbon source such as the glucose, if the lactose is the available as the energy source for the bacteria, then the lactose enter the cells as a result of permease enzyme. தற்பொழுது அதாவது கார்பன் மூலமாக குளுக்கோஸ் இல்லாத நிலையில் the absence of preferred carbon source such as the glucose, கார்பன் மூலமாக குளுக்கோஸ் இல்லாத நிலையில், if lactose is available as the energy source for the bacteria, ஆற்றல் மூலமாக லாக்டோஸ் கிடைத்தால் லாக்டோஸ் ஆனது பெர்மியஸ் நொதியால் பாக்டீரியா செல்லுனுள்ளே நுழைகிறது. The energy source for the bacteria, then the lactose enter the cells as the result of the permease enzyme. This is the importance of this. அதாவது கார்பன் மூலமாக குளுக்கோஸ் இல்லாத நிலையில், in the absence of preferred மூலமாக கார்பன் மூலமாக குளுக்கோஸ் இல்லாத நிலையில், in the absence of preferred carbon source such as the glucose, if lactose available as the energy source for the bacteria, then the lactose enter the cells as the result of the permease enzyme. ஆற்றல் மூலமாக லாக்டோஸ் கிடைத்தால் லாக்டோஸ் ஆனது பெர்மியஸ் நொதியால் பாக்டீரியா செல்லினுள்ளே நுழைகிறது. The lactose acts as the inducer and interact with this the repressor to the inactive. Now the lactose தூண்டியாக செயல்பட்டு அடக்கியுடன் இணைந்து அதை செயலற்றதாக மாற்றுகிறது. The lactose acts as the inducer and interact the repressor to the inactive. இப்பொழுது லாக்டோஸ் ஆனது தூண்டியாக செயல்பட்டு அடக்கியுடன் இணைந்து அதனை செயலற்றதாக மாற்றுகிறது. Now come to this the diagram. When this the lactose is the inducer, the lactose. Now get this the lactose. The lactose act the inducer. The lactose, this is the lactose. The lactose act on the inducer.
then it's the interact is the repressor, then the interact to the lactose is the act the inducer and the interact to this the repressor, interact to this the repressor. So when the active repressor now get this the inactive repressor with the help of this the lactose inducer, lactose inducer, அதாவது செயல்படும் தன்மை கொண்ட அந்த ரெப்ரஸார் அடக்கி இன்டியூசர் லாக்டோஸ் என்ற இன்டியூசர் மூலம் செயல்படாத இன்ஆக்டிவ் ரெப்ரஸராக மாற்றமடைகிறது. இன்ஆக்டிவ் செயல்படாத ரெப்ரஸர் அடக்கியாக மாற்றமடைகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். அதாவது லாக்டோஸ் தூண்டியாக செயல்பட்டு, லாக்டோஸ் வந்து தூண்டி இன்டியூசராக, லாக்டோஸ் இந்த இடத்துல லாக்டோஸ் வந்து தூண்டி இன்டியூசராக செயல்பட்டு எதன் மேலே வந்து ரெப்ரஸார் அடக்கியின் மீது செயல்படுகிறது. அப்போ செயல்படும் ரெப்ரஸார் அடக்கி வந்து இப்போ செயல்படாத இன்ஆக்டிவ் ரெப்ரஸராக மாற்றமடைகிறது. வித் ஹெல்ப் ஆஃப் த லாக்டோஸ் இன்டியூசர், லாக்டோஸ் என்னும் தூண்டியின் மூலமாக செயல்படுகின்ற ரெப்ரஸார் இப்பொழுது செயல்படாத இன்ஆக்டிவ் ரெப்ரஸராக மாற்றமடைகின்றன. This is the importance concept of this. Now the repressor protein bind to the operator of this the operon and prevents the RNA polymerase from the transcription of the operon. Transcription of the operon. அதாவது இயக்கி ஓப்ரானின் இயக்கியுடன் பிணையும் அடக்கி புரதம் RNA பாலிமரேஸை தடுப்பதன் மூலம் ஓப்ரானின் படியெடுத்தல் நிகழ்வை தடுக்கிறது. The repressor protein bind to the operator in generally, பொதுவாக the repressor protein bind to the operator of the operon and prevents the RNA polymerase from the transcription of the operon. Transcription of the operon. அதாவது ஓப்ரானின் இயக்கியுடன் பிணையும் அடக்கி புரதம் RNA பாலிமரேஸை தடுப்பதன் மூலம் ஓப்ரானின் படியெடுத்தல் நிகழ்வு தடுக்கப்படுகிறது. ஓப்ரானின் படியெடுத்தல் நிகழ்வு தடுக்கப்படுகிறது. பொதுவாக இந்த ரெப்ரஸார் அடக்கி ஓப்ரானில் உள்ள ஆப்ரேட்டார் மூலம் இயக்கியில் போய் பிணைவதால் RNA பாலிமரேஸை தடுப்பதன் மூலம் RNA பாலிமரேஸ் என்ன பண்ணுது, RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகிறத தடுக்குது, பிணைவதை தடுக்குது. அதனால் ஓப்ரானினுடைய படியெடுத்தல் தடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ரெப்ரஸாருங்கிற அடக்கி ஆப்ரேட்டாருங்கிற இயக்கியில் போய் இணைகிறதுனால RNA பாலிமரேஸ் போயிட்டு ஜாயிண்ட் ஆக முடியறதில்ல. அப்போ RNA பாலிமரேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகாததுனால என்ன நடக்கிறது இல்லை, ஓப்ரானில் படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் தடைபடுகிறது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த ரெப்ரஸார் வந்து ஆப்ரேட்டரோட போய் ஜாயின் பண்ணுறது தான் மெயின் ரீசன், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓப்ரானில் படியெடுத்தல் தடைபடுவதற்கு இது முக்கியமான காரணமாகும். Now in presence of the inducer such as the lactose or the allolactose, the repressor is the inactivated by the interaction with this the inducer. அப்போ how to the repressor get the inactive? அப்போ இந்த ரெப்ரஸார் அடக்கியை செயலற்றதாக மாற்றுவதற்கு எது பயன்படுகிறது? லாக்டோஸ் அல்லது அல்லோலாக்டோஸ் போன்ற தூண்டிகளுடான வினையின் காரணமாக அடக்கி செயலற்றதாகிறது. இதனால் RNA பாலிமரேஸ்
இதனால் என்ன ஆகுது RNA polymerase. This allows the RNA polymerase to bind to the promoter site and transcript to the operon to produce the lac mRNA. இதனால் லாக்டோஸ் அல்லது அல்லோ லாக்டோஸ் போன்ற தூண்டிகளுடனான வினையின் காரணமாக அடக்கி செயலற்றதாகிறது. இதனால் RNA பாலிமரேஸ் ஊக்கியூப்பான் இடத்தில் தானாகவே இணைந்து இயக்கியை படியெடுக்கிறது. லாக்டூத் RNAவை உற்பத்தி செய்கிறது. இதனால் லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தேவையான அனைத்து நொதிகளும் உருவாக்கப்படுகின்றன. இதனால் லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்திற்கான அனைத்து நொதிகளும் உற்பத்தியாகப்படுகின்றன. This allows the RNA polymerase to bind to the promoter site and transcript the operon to produce the lac mRNA. They produce the lac mRNA. Then this they enable the formation of them all the record the enzyme need for the lactose metabolism. Now come to this the diagram. This is the repressor. When this the repressor is the inactive with the help of this the lactose and allolactose. The repressor வந்து inactive பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அடக்கி இந்த செயல்படும் இருக்கக்கூடிய அடக்கி. when the active repressor, how to get the inactive repressor, செயல்படும் அடக்கியை எவ்வாறு செயலற்ற அடக்கியாக மாற்றுவது. அப்போ ஆக்டிவ் ரெப்ரஸார், how to get the inactive repressor with the help of this the lactose and allolactose. அப்போ லாக்டோஸ் மற்றும் அல்லோலாக்டோஸ் மூலமாக with the help of this interact the lactose and allolactose the repressor. அப்போ லாக்டோஸ் அல்லோலாக்டோஸுங்கிறது ரெப்ரஸார் மேலே அடக்கியின் மேலே செயல்படுறப்ப when the active repressor is get this the inactive. When the active repressor get the inactive and this the when the RNA polymerase now bind to this the promoter. அப்போ ரெப்ரஸார் வந்து இன்ஆக்டிவ் ஆனால் தான் இந்த RNA பாலிமரேஸு ப்ரொமோட்டாரில் பைண்ட் ஆகும். இன்ஆக்டிவாக இருக்கிறப்ப தான் பைண்ட் ஆகும். இந்த அடக்கி புரதங்கிறது செயல்படாத நிலையில் இந்த RNA பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டாருங்கிற ஊக்கியூப்பானுடன் இணைகிறது. அப்படி ப்ரொமோட்டாருங்கிற யூக்கியூப்பானுடன் இணைஞ்ச உடனே then produce this bind to the promoter, then the transcript the operon the produce the lac mRNA. அந்த சமயத்தில் lac தூத RNA உற்பத்தி செய்யப்படுகிறது. the produce the lac mRNA. அப்படி lac mRNA ப்ரொடியூஸ் பண்ணோன்னே the enable the formation of the all record the enzyme need for the lactose metabolism. After that the need for the lactose metabolism have the three enzyme record the enzyme is the formation. What are these the enzyme? Beta galactosidase, permease, transacetylase. These are all this they are produced. So with the help of this the lactose get this the metabolism. அதாவது இவற்றில் லாக்டோஸ் அல்லது லாக்டோஸ் மற்றும் அல்லோலாக்டோஸ் என்ற போன்ற தூண்டிகளுடனான வினையின் காரணமாக செயல்படும் அந்த அடக்கி இப்பொழுது செயல்படாத அடக்கியாக மாற்றமடைகிறது. எதனால்? லாக்டோஸ் மற்றும் அல்லோலாக்டோஸ்னால். அப்போ செயல்படாத அடக்கியாக இருக்கும் பொழுது RNA polymerase is bind to the promoter. RNA polymerase ஊக்கியூப்பானுடன் இணைகிறது. இணைஞ்ச பிறகு then have this the automatically is the produced the lac mRNA. அப்போ லாக் தூத RNAவை உற்பத்தி செய்கிறது. இதன் மூலமாக லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தேவையான அனைத்து நொதிகளும் உருவாக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பீட்டா கேலக்டோசிடேஸ், பெர்மியேஸ்,
trans-acetylase, these are all have this the produce. Then finally the lactose get this the metabolism. Finally lactose get the metabolism. So that is called as the lactopron. So that is called as the lactopron. Yeah, same way this the regulation, this the regulations of them. This the regulation of the lactopron by the repressor is the examples of the negative control of the transcription initiation. இவை படியெடுத்தலின் தொடக்கத்தை கட்டுப்படுத்தும் எதிர்மறை நிகழ்வாகும். அடக்கி மூலம் லாக்டோப்ரானின் செயல்பாடு நெறிப்படுத்துதல். அடக்கி மூலம் ரெப்ரஸார் மூலம் அடக்கி மூலம் லாக்டோப்ரானின் செயல்பாடு நெறிப்படுத்துதல் படியெடுத்தலின் தொடக்கத்தை கட்டுப்படுத்தும் எதிர்மறை நிகழ்வாகும். எதிர்மறை நிகழ்வாகும். This the regulation of this the lactopron by the repressor is the examples of the negative control of transcription initiation. Transcription initiation. அடக்கி மூலம் ரெப்ரஸார் அடக்கி மூலம் லாக்டோப்ரானின் செயல்பாடு நெறிப்படுத்துதல் மற்றும் படியெடுத்தலின் தொடக்கத்தை கட்டுப்படுத்தும் எதிர்மறை நிகழ்வாகும். Negative control of transcription initiation. The lactopron is also under this the control of positive regulation as well as அதே போன்று நேர்மறை நிகழ்வாலும் லாக்டோப்ரான் கட்டுப்படுத்தப்படுகிறது. நேர்மறை நிகழ்வாலும் லாக்டோப்ரான் கட்டுப்படுத்தப்படுகிறது. This is the importance of this the lactopron. This is the importance of the lactopron. Now come to this the diagram. Now come to the conclusion. This is the opron. This is the P. Promoter, ஊக்குவிப்பான். This is the I gene. This is the P. This is the operator, இயக்கி. This is the structural gene, அமைப்பு gene, ZYA. The I gene produce the repressor RNA. I gene transcripts the repressor RNA. The I geneங்கிறது repressor RNA அடக்கி RNAவை உற்பத்தி செய்கிறது. The I having this the repressor RNA, then have the produce the repressor. In this the repressor when get this the operator, அதாவது ஐங்கிற ஜீனு ரெப்ரஸார் RNA அடக்கி mRNAவை தூத RNA உற்பத்தி செய்யும் பொழுது அந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஆப்ரேட்டார் அப்படிங்கிற இயக்கியோட போய் ஆப்ரானில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டாருங்கிற இயக்கியோட போய் ஜாயிண்ட் ஆணுச்சுன்னா இந்த RNA பாலிமரேஸ் போயிட்டு ப்ரொமோட்டாரில் ஜாயிண்ட் ஆகாது. அப்போ படியெடுத்தல் நடக்காது, டிரான்ஸ்லேஷன் நடக்காது. ஸோ இந்த மெட்டபாலிசம் நடக்காது, வளர்ச்சிதை மாற்றம் நடக்காது. ஏன்னா இந்த ஐங்கிற ஜீன்லேருந்து ரெப்ரஸார் mRNA ப்ரொடியூஸ் ஆகி ரெப்ரஸார் புரோட்டீன், இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் ஆக்டிவாக இருக்குது, செயல்படுது. அப்படி செயல்படுறப்ப இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் எதோட போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இயக்கியோட ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா RNA பாலிமரேஸு ப்ரொமோட்டாரோட ஜாயிண்ட் ஆகாது. அப்போ mRNA ப்ரொடியூஸ் ஆகாது, அப்போ மெட்டபாலிசம் நடக்காது. அப்போ இங்கே ஆக்டிவாக இருக்கிற ரெப்ரஸாரை இன்ஆக்டிவாக ஆக்கணும். செயல்படக்கூடிய அந்த அடக்கியை செயல்படாததாக மாற்றணும். அங்கே போய் இயக்கியில் போய் ஜாயிண்ட் ஆப்ரேட்டரில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். அதுக்கு என்ன பண்ணுறோம்? when this the active repressor get the inactive, how? with the help of this the lactose and allolactose. லாக்டோஸ் மற்றும் அல்லோலாக்டோஸ்னால
இந்த ரெப்ரஸார் ஆக்டிவ் ரெப்ரஸாரு இன்ஆக்டிவ் ரெப்ரஸாராக மாறுது. அப்போ லாக்டோஸ் அல்லோ லாக்டோஸ் வந்து இன்டியூசர் தூண்டியாக செயல்பட்டு அப்போ அந்த ரெப்ரஸார் மேலே லாக்டோஸ் அல்லோ லாக்டோஸ் தூண்டியாக இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் அல்லோ லாக்டோஸு ரெப்ரஸார் அடைக்கு மேலே போய் செயல்படுறதுனால அது இன்ஆக்டிவாக மாறிடுது. அப்போ இன்ஆக்டிவாக மாறினா தான், செயல்படாத இருந்தால் தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து எதோட பைண்ட் ஆகுது, பிங்கிற ப்ரொமோட்டார் ஊக்குவிப்பானோட போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த சமயத்தில் லாக் எம்ஆர்என்ஏ தூதாரண்யே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த தூதாரண்யே மூலமாக தான் இந்த லாக்டோஸ் மெட்டபாலிசம், லாக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தேவையான all enzyme get the produce. This is the importance of this. So this is the structure and functions of the Lacoperon. So that this class have the finish. The next class we can go to the next topic. Thank you.